தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுத்துள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சரான உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? என்ன செய்ய போகிறீங்க? சிஎம் சாரோட நீங்களும் கர்நாடகா போறீங்களா என்றெல்லாம் அமைச்சர் புஷி ஆனந்திடம் மைக்கை நீட்டியபடி நிருபர்கள் கேட்ட கேள்விகள் 3 கேள்விகள் கேட்டார்கள். ஒரு கேள்விக்கும் நின்று அவர் பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டே காரிலே ஏறி போகிற காட்சிகள் நம் நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது. இதுதான் தாவேக அமைச்சர்களில் உள்ள பலரது நிலையாக உள்ளது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்தும் மௌனமே பதிலாக இருக்கிறது. தமிழக நீர்வளத்துறையின் கீழ் உள்ள சென்னை நதிகள் பாலாறு, வராக நதி, பெண்ணையாறு, வெள்ளாறு, காவேரி, பரப்பிக்குளம், வைகை, வைப்பாறு, தாமிரபரணி, நம்பியாறு, கோதையாறு என 90 அணைகள், இவற்றின் கீழ் 14,141 பாசன ஏரிகளும், உள்ளாட்சி நிர்வாகங்களின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் என இவைகள் மூலம்தான் உள்ளூர் வேளாண் மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகின்றன. தென்மேற்கு பருவமழை இயல்பு மழை அளவான 126.8 மில்லிமீட்டரை விட 14% குறைவாக 108.4 மில்லிமீட்டர் மழையளவு மட்டுமே பெய்துள்ளது. மாநிலம் முழுமைக்கான அணைகளின் கொள்ளளவு இந்த ஆண்டு 31.4% குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த கொள்ளளவான 2,24,297 இப்போது வெறும் 70,439 குறைந்துள்ளது. மொத்தத்தில் தமிழகத்தின் அணைகளின் நீர்மட்டம் 53% கீழ் குறைந்துள்ளது. இது குறித்து மாண்புமிகு அமைச்சரவிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் மௌனமே பதிலாக இருக்கிறது. அதோடு கடந்த 30 நாட்கள் மட்டும் ஒரு மூட்டை அரிசி விலை சுமார் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக விலை கூடியிருக்கிறது. சாதாரணமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்று வந்த அரிசி இப்போது கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிறது. சன்னரகத்தை விட மோட்டார் ரக அரிசி தான் அதிக விலை ஏறி இருக்கிறது. 26 கிலோ எடை உள்ள ஒரு மூட்டை 1,100க்கு விற்று வந்த மோட்டார் ரக அரிசி இப்போது 1,500க்கு விற்கப்படுகிறது. 1,600 ரூபாய்க்கு விற்ற சன்னரக அரிசி இப்போது 1,750 ரூபாய்க்கு விற்கிறது. இன்னும் சில வாரங்களில் ஒரு மூட்டை 2,000 ரூபாயாக உயர்ந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்தும் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சரிடத்திலே மௌனமே பதிலாக இருக்கிறது. இந்த நிலையிலே தான் யார் என்ன பேசினாலும், எதை பேசினாலும், எப்படி பேசினாலும், எவ்வளவு பேசினாலும், என்ன நடந்தாலும் நம்ம சிஎம் சாருக்கு கோபமே வராது. ஆனால் குலவிளக்கான பெண்களை இழிவுபடுத்தி மட்டும் யாராவது எவனாவது தமிழ்நாட்டில் மூச்சு விட்டாலே போச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாடு சும்மா பற்றி எரிந்தாலும் சரி, ரத்த சொட்ட சொட்ட போராட்டம் நடந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்பித்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடுகிடுத்தாலும் சரி, தமிழ்நாடே போராட்ட களமாக மாறினாலும் சரி, பாராளுமன்றத்திலே போராட்டம் நடத்தினாலும் சரி, எந்த பின்விளைகளை எது வந்தாலும் கவலை இல்லை. குடும்ப குலவிளக்கான பெண்களை பற்றி ஏன்பா பேசினீங்க என்று ஸ்ரீவன் சார், நம்ம சிஎம் சார் போட்டாரு பாருங்க அதிரடி கைது உத்தரவு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது சும்மா கிடுகிடுத்து போச்சு. நம்ம சிஎம் சார் விஜய் பழைய ஆளுப்பா, பார்க்கத்தான் அமைதியா இருப்பாரு. அமைதியா இருக்காருன்னு எவனாவது நினைச்சா அவன் முட்டாளா போயிடுவான். ஆக்ஷன் வந்துட்டா அப்புறம் விஜய் அவரையே அவரால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அததான் நேற்று தமிழ்நாடு பார்த்துச்சு. அவருடைய அதிகாரத்துக்கும் அதிரடிக்கும் எண்டே கிடையாது. சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற நம்ம சிஎம் சாருக்கு ஒரு சலாம் போடலாமா அல்லது போடாம இருக்கலாமா என்கிற விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே இன்னும் அவங்க அப்பா ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பழைய நினப்புடா பேராண்டி என்கிற பேர்ல அவர் பெண்களை பற்றி தரந்தாழ்ந்து பேசிட்டாருப்பா. அவர் ஏற்கனவே பல பேசி சர்ச்சையாயிருக்குது. அப்படி பேசுற அவருக்கு நடவடிக்கை இருக்க யாருக்கு துணிவு இருந்துச்சு? இப்படி பேசலாமா? சிஎம் சார் விஜய்க்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்பதைதான் நேற்று தமிழ்நாடு பார்த்துச்சு, இந்தியாவே பார்த்துச்சு. இது சும்மா சாம்பிள் தான்.
இது சும்மா ட்ரெய்லர் தான். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கை தமிழ்நாட்டை அதிர்ந்து பார்த்தது தெரியுமா? அவருக்கும் நாவடக்கம் இல்லை, இவருக்கும் அதிகார அடக்கம் இல்லை. மொத்தத்துல தமிழ்நாடு திண்டாடிச்சு. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் நேற்று பார்த்தாங்க. நமக்கு என்ன கேள்வி? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கவலை? சிஎம் சார் அமைதியா இருக்கிற ஆளப்பா நீங்க என்று வாயே திறக்க மாட்டார் என்று எல்லோரும் சொன்னாலும், நீங்க நேத்து காட்டிய வேகம், தஞ்சாவூர்ல இருந்து இரவோடு இரவாக காவல்துறை ஒட்டுமொத்தமாக டிஜிபி எஸ்பி என்று தமிழ்நாடே இங்க சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தேர்தல் பிரச்சார பவனி போல உதயநிதி ஸ்டாலினை அழைச்சி சென்ற அந்த கன்றாவி காட்சிகளை இந்த தமிழ்நாடு பார்த்துச்சு. நாங்க என்ன கேட்கிறோம்? அணை நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, காவிரியில தண்ணி கொடுக்கலையே. சிஎம் சார் விஜய் இதே வேகம், இதே ஆக்ஷன் எல்லா நேரத்திலும் எல்லா முக்கிய பிரச்சனைகளும் காட்டுவாரா என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பு. மொத்தத்துல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் காவிரி தண்ணிக்காக சண்டை போடுங்கப்பா என்று எதிர்பார்த்தா திரிசா அன்னிக்காக சண்டை போடுறான். காவேரி தண்ணிக்காக சண்டை போட வேண்டிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் குடும்ப குலவிளக்கு பெண்ணான திரிசா அன்னிக்காக சண்டை போடுறாங்க. இது தமிழ்நாட்டின் சாவக்கேடு என்று மக்கள் தலையடித்துக் கொள்ளுகிற காட்சி தான் இன்றைய கன்றாவி காட்சி. இன்றைக்கு பட்ஜெட் வேற தாக்கல் செய்யறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட மறுத்துள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சரான உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? என்ன செய்ய போகிறீங்க? சிஎம் சாரோட நீங்களும் கர்நாடகா போறீங்களா என்றெல்லாம் அமைச்சர் புஷி ஆனந்திடம் மைக்கை நீட்டியபடி நிருபர்கள் கேட்ட கேள்விகள் 3 கேள்விகள் கேட்டார்கள். ஒரு கேள்விக்கும் நின்று அவர் பதிலளிக்காமல் சிரித்து கொண்டே காரிலே ஏறி போகிற காட்சிகள் நம் நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது. இதுதான் தாவேகா அமைச்சர்களில் உள்ள பலரது நிலையாக உள்ளது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்தும் மௌனமே பதிலாக இருக்கிறது. தமிழக நீர்வளத்துறையின் கீழ் உள்ள சென்னை நதிகள் பாலாறு, வராக நதி, பெண்ணையாறு, வெள்ளாறு, காவேரி, பரப்பிக்குளம், வைகை, வைப்பாறு, தாமிரபரணி, நம்பியாறு, கோதையாறு என 90 அணைகள், இவற்றின் கீழ் 14,141 பாசன ஏரிகளும், உள்ளாட்சி நிர்வாகங்களின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் என இவைகள் மூலம்தான் உள்ளூர் வேளாண் மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகின்றன. தென்மேற்கு பருவமழை இயல்பு மழை அளவான 126.8 மில்லிமீட்டரை விட 14% குறைவாக 108.4 மில்லிமீட்டர் மழையளவு மட்டுமே பெய்துள்ளது. மாநிலம் முழுமைக்கான அணைகளின் கொள்ளளவு இந்த ஆண்டு 31.4% குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த கொள்ளளவான 2,24,297 இப்போது வெறும் 70,439 குறைந்துள்ளது. மொத்தத்தில் தமிழகத்தின் அணைகளின் நீர்மட்டம் 53% கீழ் குறைந்துள்ளது. இது குறித்து மாண்புமிகு அமைச்சரவிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் மௌனமே பதிலாக இருக்கிறது. அதோடு கடந்த 30 நாட்கள் மட்டும் ஒரு மூட்டை அரிசி விலை சுமார் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக விலை கூடியிருக்கிறது. சாதாரணமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்று வந்த அரிசி இப்போது கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிறது. சன்னரகத்தை விட மோட்டார் ரக அரிசி தான் அதிக விலை ஏறி இருக்கிறது. 26 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை 1100க்கு விற்று வந்த மோட்டார் ரக அரிசி இப்போது 1500க்கு விற்கப்படுகிறது. 1600 ரூபாய்க்கு விற்ற சன்னரக அரிசி இப்போது 1750 ரூபாய்க்கு விற்கிறது. இன்னும் சில வாரங்களில் ஒரு மூட்டை 2000 ரூபாயாக உயர்ந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்தும் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சரிடத்திலே மௌனமே பதிலாக இருக்கிறது. இந்த நிலையிலே தான் யார் என்ன பேசினாலும், எதை பேசினாலும், எப்படி பேசினாலும், எவ்வளவு பேசினாலும், என்ன நடந்தாலும் நம்ம சிஎம் சாருக்கு கோபமே வராது. ஆனால் குலவிளக்கான பெண்களை இழிவுபடுத்தி மட்டும் யாராவது எவனாவது தமிழ்நாட்டில் மூச்சு விட்டாலே போச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாடு சும்மா பற்றி எரிந்தாலும் சரி, ரத்த சொட்ட போராட்டம் நடந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்பித்தாலும் சரி,
ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடுகிடுத்தாலும் சரி, தமிழ்நாடே போராட்ட களமாக மாறினாலும் சரி, பாராளுமன்றத்திலே போராட்டம் நடத்தினாலும் சரி, எந்த பின்விளைகளை எது வந்தாலும் கவலை இல்லை. குடும்ப குலவிளக்கான பெண்களை பற்றி ஏன்பா பேசினீங்க என்று ஸ்ரீவன் சார், நம்ம சிஎம் சார் போட்டாரு பாருங்க அதிரடி கைது உத்தரவு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது சும்மா கிடுகிடுத்து போச்சு. நம்ம சிஎம் சார் விஜய் பழைய ஆளுப்பா, பார்க்கத்தான் அமைதியா இருப்பாரு. அமைதியா இருக்காருன்னு எவனாவது நினைச்சா அவன் முட்டாளா போயிடுவான். ஆக்ஷன் வந்துட்டா அப்புறம் விஜய் அவரையே அவரால கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அததான் நேற்று தமிழ்நாடு பார்த்துச்சு. அவருடைய அதிகாரத்துக்கும் அதிரடிக்கும் எண்டே கிடையாது. சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற நம்ம சிஎம் சாருக்கு ஒரு சலாம் போடலாமா அல்லது போடாம இருக்கலாமா என்கிற விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே இன்னும் அவங்க அப்பா ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பழைய நினப்புடா பேராண்டி என்கிற பேர்ல அவர் பெண்களை பற்றி தரந்தாழ்ந்து பேசிட்டாருப்பா. அவர் ஏற்கனவே பல பேசி சர்ச்சையாயிருக்குது. அப்படி பேசுன அவருக்கு நடவடிக்கை இருக்க யாருக்கு துணிவு இருந்துச்சு? இப்படி பேசலாமா? சிஎம் சார் விஜய்க்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்பதைதான் நேற்று தமிழ்நாடு பார்த்துச்சு, இந்தியாவே பார்த்துச்சு. இது சும்மா சாம்பிள் தான், இது சும்மா ட்ரெய்லர் தான். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கை தமிழ்நாட்டை அதிர்ந்து பார்த்தது தெரியுமா? அவருக்கும் நாவடக்கம் இல்லை, இவருக்கும் அதிகார அடக்கம் இல்லை. மொத்தத்துல தமிழ்நாடு திண்டாடிச்சு. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் நேற்று பார்த்தாங்க. நமக்கு என்ன கேள்வி? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கவலை? சிஎம் சார் அமைதியா இருக்கிற ஆளப்பா நீங்க என்று வாயே திறக்க மாட்டார் என்று எல்லோரும் சொன்னாலும், நீங்க நேத்து காட்டிய வேகம், தஞ்சாவூர்ல இருந்து இரவோடு இரவாக காவல்துறை ஒட்டுமொத்தமாக டிஜிபி எஸ்பி என்று தமிழ்நாடே இங்க சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தேர்தல் பிரச்சார பவனி போல உதயநிதி ஸ்டாலினை அழைச்சு சென்ற அந்த கன்றாவி காட்சிகளை இந்த தமிழ்நாடு பார்த்துச்சு. நாங்க என்ன கேட்கிறோம்? அணை நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, காவிரியில தண்ணி கொடுக்கலையே. சிஎம் சார் விஜய் இதே வேகம், இதே ஆக்ஷன் எல்லா நேரத்திலும் எல்லா முக்கிய பிரச்சனைகளும் காட்டுவாரா என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பு. மொத்தத்தில ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் காவிரி தண்ணிக்காக சண்டை போடுங்கப்பா என்று எதிர்பார்த்தா திரிசா அன்னிக்காக சண்டை போடுறாங்க. காவிரி தண்ணிக்காக சண்டை போட வேண்டிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் குடும்ப குலவிளக்கு பெண்ணான திரிசா அன்னிக்காக சண்டை போடுறாங்க. இது தமிழ்நாட்டின் சாவக்கேடு என்று மக்கள் தலையடித்துக் கொள்ளுகிற காட்சி தான் இன்றைய கன்றாவி காட்சி. இன்றைக்கு பட்ஜெட் வேற தாக்கல் செய்யறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட மறுத்துள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சரான உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? என்ன செய்ய போகிறீங்க? சிஎம் சாரோட நீங்களும் கர்நாடகா போறீங்களா என்றெல்லாம் அமைச்சர் புஷி ஆனந்திடம் மைக்கை நீட்டியபடி நிருபர்கள் கேட்ட கேள்விகள் 3 கேள்விகள் கேட்டார்கள். ஒரு கேள்விக்கும் நின்று அவர் பதிலளிக்காமல் சிரித்து கொண்டே காரிலே ஏறி போகிற காட்சிகள் நம் நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது. இதுதான் தாவேகா அமைச்சர்களில் உள்ள பலரது நிலையாக உள்ளது. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்தும் மௌனமே பதிலாக இருக்கிறது. தமிழக நீர்வளத்துறையின் கீழ் உள்ள சென்னை நதிகள் பாலாறு, வராக நதி, பெண்ணையாறு, வெள்ளாறு, காவேரி, பரப்பிக்குளம், வைகை, வைப்பாறு, தாமிரபரணி, நம்பியாறு, கோதையாறு என 90 அணைகள், இவற்றின் கீழ் 14,141 பாசன ஏரிகளும், உள்ளாட்சி நிர்வாகங்களின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் என இவைகள் மூலம்தான் உள்ளூர் வேளாண் மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகின்றன.
தென்மேற்கு பருவமழை இயல்பு மழை அளவான 126.8 மில்லிமீட்டரை விட 14% குறைவாக 108.4 மில்லிமீட்டர் மழையளவு மட்டுமே பெய்துள்ளது. மாநிலம் முழுமைக்கான அணைகளின் கொள்ளளவு இந்த ஆண்டு 31.4% குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த கொள்ளளவான 2,24,297 இப்போது வெறும் 70,439 குறைந்துள்ளது. மொத்தத்தில் தமிழகத்தின் அணைகளின் நீர்மட்டம் 53% கீழ் குறைந்துள்ளது. இது குறித்து மாண்புமிகு அமைச்சரவிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் மௌனமே பதிலாக இருக்கிறது. அதோடு கடந்த 30 நாட்கள் மட்டும் ஒரு மூட்டை அரிசி விலை சுமார் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக விலை கூடியிருக்கிறது. சாதாரணமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்று வந்த அரிசி இப்போது கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிறது. சன்னரகத்தை விட மோட்டார் ரக அரிசி தான் அதிக விலை ஏறி இருக்கிறது. 26 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை 1100க்கு விற்று வந்த மோட்டார் ரக அரிசி இப்போது 1500க்கு விற்கப்படுகிறது. 1600 ரூபாய்க்கு விற்ற சன்னரக அரிசி இப்போது 1750 ரூபாய்க்கு விற்கிறது. இன்னும் சில வாரங்களில் ஒரு மூட்டை 2000 ரூபாயாக உயர்ந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்தும் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சரிடத்திலே மௌனமே பதிலாக இருக்கிறது. இந்த நிலையிலே தான் யார் என்ன பேசினாலும், எதை பேசினாலும், எப்படி பேசினாலும், எவ்வளவு பேசினாலும், என்ன நடந்தாலும் நம்ம சிஎம் சாருக்கு கோபமே வராது. ஆனால் குலவிளக்கான பெண்களை இழிவுபடுத்தி மட்டும் யாராவது எவனாவது தமிழ்நாட்டில் மூச்சு விட்டாலே போச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாடு சும்மா பற்றி எரிந்தாலும் சரி, ரத்த சொட்ட சொட்ட போராட்டம் நடந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்பித்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடுகிடுத்தாலும் சரி, தமிழ்நாடே போராட்ட களமாக மாறினாலும் சரி, பாராளுமன்றத்திலே போராட்டம் நடத்தினாலும் சரி, எந்த பின்விளைகளை எது வந்தாலும் கவலை இல்லை. குடும்ப குலவிளக்கான பெண்களை பற்றி ஏன்பா பேசினீங்க என்று ஸ்ரீவன் சார், நம்ம சிஎம் சார் போட்டாரு பாருங்க அதிரடி கைது உத்தரவு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது சும்மா கிடுகிடுத்து போச்சு. நம்ம சிஎம் சார் விஜய்